அப்புறம் என்னப்பா ஸ்டாலின் ஐயா ஊருக்கு வந்துட்டாரு, இப்போ ஸ்டாலின் ஐயாவோட ஐரோப்பா பயணத்தை பற்றி பேசலாமா? இந்த பயணம் முற்றிலுமான ஒரு தோல்வியான பயணம். நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன்ல, அவங்க ஒப்பந்தம் செஞ்ச கம்பெனி எல்லாமே இந்தியாவில் இயங்கிக்கிட்டு வர கம்பெனி. அங்கே போய் என்ன ஒப்பந்தம் பண்ணுறாருன்னு கேட்டேன். அதே தான் நடந்திருக்கு. யாராவது அவருக்கு புரிய வைங்கப்பா. இங்கே இருக்கிற கம்பெனி கிட்ட மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுறது பேர் விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன், புதிய ஒப்பந்தம் அல்ல. அதுதான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அங்கே போய் புதிய ஒப்பந்தம் பண்ணல, எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் அவங்களோட பொய்யான புகழை உருவாக்குவதற்காக ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஆளுங்களை வச்சு 5000 ஆளுக்கு காசை கொடுத்து ப்ரமோஷன் நல்லா பண்ணாங்கப்பா. அவங்க ப்ரமோஷனில் செலவு பண்ணுற காசுக்கு அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது போல மக்களுக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கலாம். உதாரணத்திற்கு அவங்களுக்கு தேவையான நல்ல ரேஷன் பொருட்களை கொடுத்துருக்கலாம், பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுத்துருக்கலாம், தாலிக்கு தங்கம் திட்டம் பண்ணியிருக்கலாம், மானிய விலையில் ஸ்கூட்டர் திட்டம் பண்ணியிருக்கலாம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் செஞ்சிருக்கலாம், பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் போன்றவற்றை கொடுத்துருக்கலாம். ஜெர்மனு, லண்டன்லாம் போயிட்டு வந்துட்டு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதை விட மோசம். ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு முற்றிலும் ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட ஒன்று. முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சரா மட்டும் இல்ல, பெரியாரின் பேரனா, திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா, சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா, இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த ஐரோப்பா பயணம் மிகப்பெரிய தோல்வி. அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூட மக்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.